ஞானதண்டாயுதபாணிக்கு அரோகரா, பழனியாண்டவருக்கு அரோகரா. அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பழனிமலை விஞ்ச் ட்ராவல் விளாக். ஆமாங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. வழக்கமாக நாங்கள் பழனிமலைக்கு படிப்பாதையில் தான் போவோம். ஆனால் சரி இன்றைக்கி விஞ்சில் போகலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அதை பற்றி தான் இந்த விளாகு. ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் டைம்லேருந்து விஞ்சுக்கு என்ன ரேட்டு வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். தெரியாதவங்க தெரிஞ்சு விஞ்சுன்னு சொல்லிவிட்டு விஞ்சையே காட்டலேன்னு யாரும் நினைக்காதீங்க. நான் மலைக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகல. பழைய வீடியோ மலையில் எடுத்தது 1, 2 உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். கிரிவீதியில் எடுத்த வீடியோ தான் நான் ஃபுல்லாக இதில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். விஞ்சு காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும். இந்த டைமு அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆகலாம். 5 மணிக்கெல்லாம் மக்கள் போக முடியாது. அவங்க சில ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க. குருக்கள்லாம் போவாங்க. மார்கழி மாதம் மட்டும்தான் 5:30க்கே மக்கள் போகிற அளவுக்கு ரெடி ஆயிரும். மிச்ச டைம் காலையில் நம்ம கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். மொத்தம் 3 விஞ்ச் இருக்குது. பழைய விஞ்ச் 2, புதுசு 1. பழைய விஞ்சில் 32 பேர் தான் உட்கார முடியும். புது விஞ்சில் 72 பேர் ஒரே டைமில். பழைய விஞ்சு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். புது விஞ்சு அப்படி இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் புது விஞ்சில் தான் போனோம். அதில் சிசிடிவி கேமரா மாட்டியிருக்காங்க, எல்இடி டிவி மாட்டியிருக்காங்க. அதில் கோயில் பற்றி, முருகனுக்கு நடக்கிற விசேஷங்களை பற்றி அந்த டிவியில் ஓடிட்டே இருக்குது. கந்த சஷ்டி கவசம் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. நம்ம மேலே போகிறதுக்கு 60 ரூபா, கீழே இறங்குறதுக்கு 30 ரூபா. அதாவது அந்த புது விஞ்சில் திருப்புகழ்ங்கிற விஞ்சில் போகிறதுக்கு தான், மேலே போகிறதுக்கு 60 ரூபா, கீழே இறங்குறதுக்கு 30 ரூபா. டிக்கெட் கவுண்டர்னு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகிரி இருக்குது. 1 குழந்தைகள், கர்ப்பிணிகள், ஊனமுற்றோர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 50 ரூபா டிக்கெட்டு. அடுத்து தான் இந்த 60 ரூபா டிக்கெட்டு புது விஞ்ச் திருப்புகழ். இன்றைக்கி நாங்கள் விஞ்சுக்காக வெயிட் பண்ண டைம் 3 மணி நேரம் ஆச்சு. 9:30க்கு போய் 11:30க்கு தான் மேலே போனோம். மேலே போகிறதுக்கு அடுத்தடுத்து போயிட்டே தான் ஆகுது. இருந்தாலும் 3 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அது கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் மேலே போனதையும் சுப்பிரமணியர் அலங்காரத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் மத்தியானம் உச்சிகால பூஜை முடிஞ்சு வைத்தீகால் அலங்காரம் பார்த்துட்டு சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கி 2 அலங்காரம் பார்த்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக நிறைவாக இருந்துச்சு. மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.